ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த பிஹெச்சி வேக்கன்சி, இது பியூர்லி கான்ட்ராக்டு, டெம்பரரி போஸ்ட்டு தான். பர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. யாராவது பணம் கேட்டு பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க, ஃப்யூச்சரில் பர்மனெண்ட் ஆகிடும், நான் எப்படியாவது பர்மனெண்ட் வாங்கி கொடுத்துட்றேன், இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டுன்னு சொல்லி யாராவது உங்களை வந்து பணம் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. 1 இயருக்கு கான்ட்ராக்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் கான்ட்ராக்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 இயருக்கு அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து ரெனிவல் ஆகுமே தவிர கண்டினியூவஸாக நீங்கள் வந்து இதில் வந்து இருக்க முடியாது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மற்ற ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுறதுக்கோ, இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பெட்டுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. வெளிநாடு போகிறதுக்கு 100 பெட்டுக்கு மேலே கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் வெளிநாடு போகிறதுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் ஜிஎன்எம்முக்கு நீங்கள் எங்கே போகணுன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் ஜிஎன்எம் முடித்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 100 பெட்டுக்கு மேலே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஜாபுக்கு வேணால் போங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும். அப்புறம் உங்களோட ஃப்யூச்சரே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு வந்து ஒரு சேலரி வேணும், நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து போங்க. பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னென்ன டீட்டெயிலுங்கிறத சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக பிஹெச்சிசியில் உள்ள வேக்கன்சிஸு. என்னென்ன வேக்கன்சி கேட்டிருக்காங்கன்னா, லேப் டெக்னீஷியனு, எம்எல்ஹெச்பி, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ட்டு ஒரு 3 டைப் ஆஃப் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்ட்டும், இடைநிலை சுகாதார பணியாளர் அது வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு ஒரு 3 போஸ்ட்டும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு ஒரு போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்எச்எம் திட்டத்தின் கீழ் தற்போது காலியாக கீழ்கூறியிட்ட ஒப்பந்த அடிப்படை காலி பணியிடங்கள் நலவாழ்வு சங்கத்தின் வழியாக தற்காலிகமாக மாத தொகுப்பூதியத்தில் பணியமர்த்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 3/12/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டைரெக்டாக போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இதை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து தூத்துக்குடி.nic.in இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து 3/12/2024 அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆய்வக நுட்பனருக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஆரம்ப சுகாதார நிலையம், ஸ்ரீராம் நகர், கோவில்பட்டி சுகாதார மாவட்டத்தில் 13,000 ரூபா சேலரியில் 6 மாதங்கள் அல்லது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தகுதியுள்ள நபர் பணி நியமனம் செய்யப்படும் வரை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 6 மாதம் தான் கான்ட்ராக்டு. இன்கேஸ் எம்ஆர்பி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களை வச்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பாருங்கள், 12th முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் இந்த மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது இன்ஸ்டியூட் ரெகனைஸ் பை த டிஎம்இன்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் அ குட் ஃபிசிக்ஸ், நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்கணும், குட் விஷன் இருக்கணும், கெப்பாசிட்டி டு டூ த அவுட்டோர் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து இப்போ எம்எல்ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார நிலையம், அதாவது துணை சுகாதார நிலையம் அமளி நகர் தூத்துக்குடியிலிருந்தும், தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பனேரிங்கிற இடத்துல இருந்தும், தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில்பட்டி காட்டுநாயக்கன் பட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து 3 போஸ்ட்டு, 18,000 ரூபா சேலரி, ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும், அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா முத்தையாபுரத்துலேருந்து உங்களுக்கு போஸ்டிங், 14,000 ரூபா சேலரி. ஸோ இதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா +2 முடிச்சுட்டு அதில் பயாலஜி கோர்ஸ் வந்து எடுத்துருக்கணும், 10ஆம் வகுப்பு தமிழை மொழிப்பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 2 வருட பல்நோக்கு பணியாளர், சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர், கல்வி தொகுதி. ஸோ இந்த அவங்களுக்கு உண்டான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன்ஸ் தட் அப்ளிகேஷன் ஷுட் நாட் பி. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க.
11 மந்த்ஸுக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அப்ளிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க தூத்துக்குடி.nic.in இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணும், என்ன போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்து வந்துருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து போடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.